இன்றைக்கி ஐஎன்எம்ல கான்பூர் சதி வழக்கு தான் பார்க்க போகிறோம். 1924 இது நடக்குது. கம்யூனிஸ்ட் கொள்கைகள் பிரிட்டிஷ் இருந்த பீரியடில் இந்த இந்தியா ஃபுல்லாக பரவுது. முக்கியமாக பம்பாய், கல்கத்தா, கான்பூர், லாகூர், மெட்ராஸ் இந்த சைட்லலாம் பரவும் போது தொழிற்சங்கங்கள் இருக்கிற இடத்துலலாம் புரட்சிகர தேசியவாதிகள் போராட்டம் பண்ணுறாங்க. அப்படி போராட்டம் பண்ணும்போது அவங்கள ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கு பேர் போல்ஸ்விஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலியமாக புரட்சிகர தேசியவாதிகளை அரெஸ்ட் பண்ணுறது தான் இதோடைய நோக்கமாக இருக்குது. அப்போ 1924 அப்போ கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை மூலயமா கம்யூனிஸ்ட்டுகளையும் தொழிற்சங்கவாதிகளையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது மூலயமா குற்றம் சாட்டப்பட்டவங்களை 6 மாதம் அளவில் கைது செய்யப்படுறாங்க. அரெஸ்ட் பண்ண ப்ரிசன்ஸை 121A அப்படிங்கிற ஆக்டுக்கு கீழே அவங்கள ஜெயிலில் கொண்டு போகிறாங்க. அப்போ உங்களுடைய புரட்சி பிரிட்டிஷ் இந்தியாவுடைய இறையாண்மையை பாதிக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கான்பூர் சதி வழக்கில் 13 பேர் மேலே குற்றம் சாட்டப்படுறாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா எம்என் ராய், முசாஃபர் அகமது, சௌகத் உஸ்மைனி, குலாம் ஹுசைன், எஸ்ஏ டாங்கே, எம் சிங்காரவேலர், ஆர்எல் சர்மா, நளினி குப்தா, ஷமுதீன் ஹைசின், எம்ஆர்எஸ் வேலாயுதம், டாக்டர் மணிலால், சம்பூர்ணானந்தா, சக்தி பக்தா அப்படிங்கிற ஒரு 13 பேரில் 8 பேர் மற்றும் மேல் தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறாங்க. அதில் எம்என் ராய், முசாஃபர் அகமது, எஸ்ஏ டாங்கே, நளினி குப்தா, குலாம் ஹுசைன், சிங்காரவேலர், சௌகத் உஸ்மைனி, ஆர்எல் சர்மா, குலாம் ஹுசைன் இவங்க மேலே மட்டும்தான் குற்றப்பத்திரிக்கை கொண்டு வராங்க. இவங்களை சௌகத் உஸ்மைனி, ஆர்எல் சர்மா, குலாம் ஹுசைன் இவங்களாம் அரசு தரப்பு சாட்சியாக மாறிடுறாரு. இல்லை எம்என் ராயும் ஆர்எல் சர்மாவும் ஜெர்மனிலையும் பாண்டிச்சேரியிலையும் இருந்ததுனால அவங்கள நேரில் வராமல் விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்காரவேலரை உடல்நிலை காரணமாக பிணையில் விடுவிக்கப்படுறாங்க. இந்த வழக்கில் ஹச்சி ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு நீதிபதி தான் விசாரணைக்கு வராரு. இவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி சவுராங்கிற வழக்கு நடந்திருக்கும். அதில் 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை அளித்தவர் இவர். இதில் கான்பூர் சதி வழக்கில் முசாஃபர் அகமது, சௌகத் உஸ்மைனி, நளினி குப்தா, எஸ்ஏ டாங்கே ஆகியோர் 4 பேருக்கும் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுது. இப்போ இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அரசு தரப்புலேருந்தே வழக்கறிஞர்கள் கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்களின் பாதுகாப்பு குழு அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் மாநில மொழிகளில் நீதிமன்ற நடவடிக்கைகள் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மொழி பத்திரிகைகளும் வெளியீடு செய்யணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டுகளின் மாநாடுன்னு சொல்லிட்டு 1925 பம்பாயில் நடக்குது. இதில் கலந்துக்கிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா எம் சிங்காரவேலர். இவருடைய தலைமையில் தான் இந்த மாநாடு நடக்குது. இவர் முதலாக கம்யூனிஸ்ட் கட்சியை பம்பாயில் நிறுவுறாரு. சிங்காரவேலர் பற்றி இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருக்கிறத பார்ப்போம். எம் சிங்காரவேலர் 1860 பிப்ரவரி 11 அப்போ மெட்ராஸை பிறக்கிறாரு. இவர் இளமை காலத்தில் ஒரு புத்த மதத்தை தழுவினதுக்கப்புறம் இவர் காங்கிரஸில் இணைகிறாரு. அதுக்கப்புறம் இவர் புரட்சி பாதையில் பயணிக்கிறாருன்னே சொல்லலாம். திருவி கல்யாண சுலபத்தோடு இணைஞ்சு பல தொழிற்சங்கங்களை இவர் கொண்டு வராரு. 1923 அப்போ மே மாதம் முதல் நாள் முதன்முறையாக நாட்டில் மே தினத்தை கொண்டாடியவர் இவர் தான். இதனால்தான் நம்ம மே 1 தொழிலாளர்கள் தினமாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 1928 தான் ஃபஸ்ட்டு பொன்மலை திருச்சிராப்பள்ளியில் வேலை நிறுத்தத்தை ரயில்வே வேலை நிறுத்தத்தை ஏற்பாடு செய்ததில் இவருடைய பங்கு முக்கியமானதுன்னே சொல்லலாம்.